ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹெல்த்தியான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 250 கிராம் சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சா நமக்கு சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும். தோலெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சு மசிச்சுக்கலாம். கட்டிகள் ஏதும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இதில் இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்குது. நமக்கு கண் பார்வை கரெக்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மூளை உள்ள செயல்பாடை சீராக வச்சுக்குது. கேன்சர் செல்களை இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா அழிச்சிருது. அப்படிப்பட்ட சக்கரவள்ளி கிழங்கை நம்ம ரெகுலராக எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. இப்போது எல்லாத்தையுமே தட்டைகளாக எடுத்தாச்சு. இதை இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, லைட்டாக ஊற்றினாவே போதும். எல்லா தட்டைகளையும் இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. அதிக நேரம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சைடு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி மீத உள்ள தட்டைகளையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.